துதிகன மகிமை இயேசுவுக்கு தூய நாமமதை புகழ் ஏத்திடுவோம். துதிகன மகிமை இயேசுவுக்கு. ஜெயத்துடனே நம்மை நடத்தினாரே, உயர் நன்மைகளால் மூடி சூட்டினாரே. ஜெயத்துடனே நம்மை நடத்தினாரே, உயர் நன்மைகளால் மூடி சூட்டினாரே. நன்றியால் நிறைந்துள்ளம் பொங்கி வாடிந்திடுவேன், நாதனை புகழ்ந்திடுவோம். நன்றியால் நிறைந்துள்ளம் பொங்கி வாடிந்திடுவேன், நாதனை புகழ்ந்திடுவோம். துதிகன மகிமை இயேசுவுக்கு தூய நாமமதை புகழ் ஏத்திடுவோம். துதிகன மகிமை இயேசுவுக்கு. பாரிலமை அவர் பிரித்தெடுத்தே பெரும் ஜாதியாக்கி தேசத்தினால். பாரிலமை அவர் பிரித்தெடுத்தே பெரும் ஜாதியாக்கி தேசத்தினால். மாதிரி தோற்குயர் சுவிசேஷம் மன்னவன் கண்டனே. மாதிரி தோற்குயர் சுவிசேஷம் மன்னவன் கண்டனே. துதிகன மகிமை இயேசுவுக்கு தூய நாமமதை புகழ் ஏத்திடுவோம். துதிகன மகிமை இயேசுவுக்கு. சேர்த்திடவே பூயில் சீர்பலனை தேடி கூட்டிட சீக்கிரம் வந்திடுவார். சேர்த்திடவே பூயில் சீர்பலனை தேடி கூட்டிட சீக்கிரம் வந்திடுவார். சீயோனே பாருங்கள் வேலை முடிந்திடுதேன், சிந்தை செய்தால் நந்திப்பாய். சீயோனே பாருங்கள் வேலை முடிந்திடுதேன், சிந்தை செய்தால் நந்திப்பாய். துதிகன மகிமை இயேசுவுக்கு தூய நாமமதை புகழ் ஏத்திடுவோம். துதிகன மகிமை இயேசுவுக்கு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தொலைக்காட்சி ஊழியத்துக்கு உதவி செய்யுங்கள். என்னுடைய ஜிஃபோன் நம்பர் தொலைக்காட்சியில் வருகிறது. அதை குறித்து வைத்துக்கொண்டு உங்களால் முடிந்த உதவிகளை தொலைக்காட்சி ஊழியங்களுக்கு உதவி செய்யுங்கள். தொலைக்காட்சி மூலமாக அநேக ஜனங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கின்றார்கள். அவ்விதமாக கேட்கின்ற மக்கள் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படும் போது காணிக்கை கொடுக்கிற உங்களுக்கு அந்த ஆசீர்வாதமும் போய் சேரும். ஆதலால் உங்களால் முடிந்த உதவிகளை என்னுடைய தொலைக்காட்சி ஊழியத்துக்கு உதவி செய்யுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் ஆண்டவருடைய செய்திக்கு நாம் கடந்து செல்வோம். தியானத்துக்கென்று எடுத்துக்கொண்ட வேதவசனம் பரிசுத்த மத்திய எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தையும் 38ஆம் வசனத்தையும் நானே வாசிக்கின்றேன். எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தேன். உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. இதோ
உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அருமையான தேவச்சனமே, இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவ ஜனங்களை பார்த்து சொல்கிற இந்த வார்த்தை, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகின் கீழே கூட்டி எப்படி சேர்த்துக் கொள்கிறதோ அவ்விதமாக நான் உங்களை சேர்த்துக் கொள்ள மனதாக இருக்கிறேன், ஆனால் உங்களுக்கோ மனதில்லாமல் போயிட்டு ஆண்டவர் சொல்கின்றார். அப்படி உங்கள் மனது ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவிகொடுக்காமல் போகும்போது ஆண்டவர் ஒரு எச்சரிக்கையை கொடுக்கின்றார். என்ன எச்சரிக்கைன்னு சொன்னா, மத்திய 23:38 சொல்கிறார், இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். அருமையான தேவச்சனமே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய செட்டைக்குள் வரும்பொழுது நமக்கு பாதுகாப்பு. பிரியமானவர்களே, வேதத்தில் நாம் பார்க்கும்போது அநேக தீர்க்கதரிசிகள் ஆண்டவருடைய வார்த்தையை சொன்னார்கள். ஆனால் அந்த தீர்க்கதரிசிகளை, ஊழியர்களை ஜனங்கள் என்ன செய்தார்கள்? கல்லால் அடித்து கொலை செய்தார்கள், வாளால் அடித்து அவர்களை கொலை செய்தார்கள். அவ்விதமாக ஒரு மனதில்லாத இருந்த ஜனங்களை பார்க்கிறோம். அதனால் ஆண்டவர் சொல்கிறார், உங்களுடைய வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். அருமையான தேவச்சனமே, இந்த நாளிலே ஆண்டவருடைய செட்டைக்குள் வர எத்தனை பேருக்கு விருப்பம்? பிரியமானங்களே, வேதத்தில் நாம் பார்க்கும்போது சிம்சோனுக்கு கிடைத்த ஒரு அரவணைப்பை, தேவனின் அன்பை அவன் இழந்து போனதை நாம் பார்க்கிறோம். சவுல் ராஜாவுக்கு ஆண்டவர் ஒரு உயர்வை கொடுத்தார், ராஜாங்கத்தில் உட்கார வைத்தார். அவனும் கூட ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவன் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இழந்ததை நாம் பார்க்கிறோம். இதன் நிமித்தம் சிம்சோன் மீது, சவுலின் மீது தேவனுடைய கோபாய்க்கிளை வந்ததை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவச்சனமே, இந்த நாளிலே ஆண்டவர் அவருடைய செட்டைக்குள் உங்களை அழைக்கிறார். சங்கீதம் 57 சங்கீதம் 1 நாம் வாசிக்கும் பொழுது, விக்கினங்கள் கடந்து போக மட்டும் உமது செட்டைகளின் நேரிலே வந்து அடைவேன் என்று சொல்லி தாவீது சொல்வதை நாம் பார்க்கிறோம். பிரியமானங்களே, I will take refuge in the shadow of your wings until the disaster is past என்று சொல்லி ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இங்கு தாவீது ஆண்டவருடைய செட்டைக்குள் வந்தபோது அவனுக்கு ஆபத்திலிருந்து, விபத்திலிருந்து அவன் பாதுகாக்கப்பட்டதை பார்க்கிறோம். பிரியமானங்களே, அதனால் அவன் சொல்கின்றான், விக்கினங்கள் என்னை விட்டு கடந்து போகும்போது, ஆண்டவருடைய நிழலிலே நான் வரும்போது நான் பாதுகாக்கப்படுகிறேன் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவச்சனமே, இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். கோழி தன் குஞ்சுகளுக்கு ஆபத்து வரும் பொழுது அந்த தாய் கோழி என்ன செய்கிறதாம்? அந்த குஞ்சுகளை தன்னுடைய செட்டைக்குள் மறைத்து அவைகளை பாதுகாப்பதை நாம் பார்க்கிறோம். அதே விதமாக ஆண்டவருடைய செட்டைக்குள் நாம் வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில எதிர்பாராத ஆபத்துகள், விபத்துகள் நம்மை சூடும்போது ஆண்டவர் அவருடைய செட்டைக்குள் நம்மை மறைத்து நம்மை பாதுகாக்கிறார். பிரியமானவர்களே, ஆதலால் உபாகம் 33:27 நாம் பார்க்கிறோம், அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய பயங்கள் உனக்கு ஆதாரம் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். அருமையான தேவச்சனமே, இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நாம் செய்தித்தாளில் நாம் பார்க்கும் பொழுது அநேக ஜனங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு துன்பங்கள், கஷ்டங்கள், சோதனைகள் வரும்பொழுது அவர்கள் தற்கொலை செய்து மாண்டி விழுகிறதை நாம் பார்க்கிறோம். காரணம் என்ன பிரியமானவர்களே? கர்த்தரின் செட்டைக்குள் இல்லாததால அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். ஆண்டவருடைய செட்டைக்குள் நீங்கள் வரும்பொழுது உங்களுக்கு தாவீதை போல ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார். பிரியமானவர்களே, சங்கீதம் 36 7 வாசித்து பாருங்கள். கர்த்தரின் செட்டையில் கர்த்தரின் கிருபை இருப்பதை வேதத்தில் பார்க்கிறோம். How excellent is thy loving kindness, O God! Therefore the children of men
put the trust under the shadow of thy wings என்று சொல்லி ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய செட்டைக்குள் வரும்பொழுது பிரியமானவர்களே, தேவனுடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கிறது. பிரியமானவர்களே, வேதத்தில் நாம் பார்க்கும்போது அநேக பக்தர்களுக்கு ஆண்டவர் அவருடைய கிருபையை கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 6:8 வாசித்து பாருங்கள். நோவாவுக்கோ கர்த்தரின் கண்களிலே கிருபை கிடைத்தது. ஆதியாகமம் 19:9 வாசித்து பாருங்கள். இங்கு லோத்துக்கு ஆண்டவருடைய கண்களிலே தயவு கிடைக்கிறது. ஆதியாகமம் 18:3 சொல்கிறது, ஆபிரகாமுக்கு ஆண்டவருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. ஆதியாகமம் 39:21 வாசித்து பாருங்கள். யோசேப்புக்கு ஆண்டவருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. யாத்திராகமம் 33:17 வாசித்து பாருங்கள். மோசேக்கு ஆண்டவருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. பிரியமானவர்களே, லூக்கா 1:30 சொல்கிறது, மரியாளுக்கு ஆண்டவருடைய கண்களிலே தயவு கிடைத்தது. இந்த பக்தர்களுக்கெல்லாம் ஆண்டவருடைய கிருபை கிடைத்ததுக்கு காரணம் என்ன பிரியமானவர்களே? அவர்கள் கர்த்தரின் செட்டைக்குள் இருந்ததால ஆண்டவருடைய கிருபை அவர்களை தாங்கியது. பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். 1 கொரிந்தியர் 15:10 அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஆவிக்குரிய கிருபையை ஆண்டவர் கொடுத்தார். பிரியமானவர்களே, ஆண்டவர் கொடுத்த கிருபையை பவுல் வீணாக்கவில்லை. பிரியமானவர்களே, ஆண்டவருக்கென்று பிரயாசப்பட்டு அதிகமாக ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அவர் சொல்கிறார், by the grace of God I am what I am and his grace to me was not in vain என்று சொல்கிறார். நான் ஆண்டவர் கொடுத்த கிருபையை நான் வீணாக்கவில்லை சொல்லிட்டு சொல்றார், I worked harder than all of them yet not I but the grace of God that was with me என்று சொல்லி ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்காக ஆண்டவர் கொடுத்த கிருபையை அவர் பயன்படுத்தி அவர் பிரயாசப்பட்டு ஆண்டவருக்கு ஊழியம் செய்தாலே அநேக நிருபங்களை எழுத முடியாத கிருபையை ஆண்டவர் அவர் கொடுத்தார். பிரியமானவர்களே, அது மட்டும் இல்லாமல் ஆண்டவருடைய கிருபை பவுலை சவுலாக இருந்த மனிதனை ஆண்டவர் பவுலாக மாற்றினார். ஆமென், அல்லேலூயா. இந்த நாளிலே ஆண்டவருடைய கிருபை உங்களை நோக்கி வருகிறது. பிரியமானவர்களே, மத்திய 26:74 வாசித்து பாருங்கள். பேதுரு ஆண்டவரை 3 முறை மறுதலித்தவர். பிரியமானவர்களே, ஆனால் அதே பேதுருக்கு ஆண்டவர் அப்போஸ்தலர் நடபடிகள் 5:15-16 வாசித்து பாருங்கள். பேதுரு நிழல்பட்டு அசுத்த ஆவிகளால் வாதிக்கப்பட்டவர்கள் திரளான வியாதிஸ்தர்கள் சுகமானார்கள் சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். லூக்கா 9:53-54 வாசித்து பாருங்கள். இங்கு யாக்கோபும் யோவானும் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாத கிராமத்தை அவர்கள் என்ன சொன்னார்கள்? இந்த இடத்தை அக்கினியால் சுட்டரித்து போடுவோம் என்று சொன்னவர்கள். ஆனால் அதே யாக்கோபும் யோவானுக்கும் ஆண்டவருடைய கிருபை கிடைத்த போது 1 யோவான் புஸ்தகத்திலே யோவான் அன்பை குறித்து எழுதுகிறார். யாக்கோபின் புஸ்தகத்திலே யாக்கோபு 2:8 ஆண்டவருடைய அன்பை குறித்து எழுதுகிறார். ஆண்டவருடைய கிருபை இவர்களை அன்புள்ளவர்களாக மாற்றியது. பிரியமானவர்களே, யோவான் 4:17 வாசித்து பாருங்கள். சமாரிய ஸ்திரீ அவருடைய பழைய வாழ்க்கை, அவளுக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள். பிரியமானவர்களே, ஆனால் ஆண்டவருடைய கிருபை சமாரிய ஸ்திரீக்கு கிடைத்த போது வேதம் சொல்கிறது, யோவான் 4:29 ஆண்டவரை குறித்து சாட்சி சொல்லக்கூடிய பெண்ணாக மாற்றினார். ஆமென், அல்லேலூயா. becomes an evangel of truth என்று சொல்ல ஆங்கிலத்தில் பட்டுகிறது. ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய பெண்ணாக மாறினாள். காரணம் என்ன? இவர்களெல்லாம் ஆண்டவருடைய செட்டைக்குள் வந்ததால ஆண்டவருடைய கிருபையை பெற்றார்கள். அவருடைய வாழ்க்கை மாறியது. பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவருடைய செட்டைக்குள் வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். சங்கீதம் 91:4 வாசித்து பாருங்கள். கர்த்தரின் செட்டைக்குள் வரும்பொழுது அங்கு அநேக வாக்கு தத்தங்களை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, சங்கீதம் 91 நீங்கள் வாசித்து பாருங்கள். சங்கீதம் 91 5:6 வாசிக்கும் போது நீ பயப்படாமல் இருப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார்.
சங்கீதம் 91 சங்கீதம் 7-9 வரையில் வாசித்து பார்க்கும்போது தீமை உன்னை அணுகாது. சங்கீதம் 91:10 சொல்கிறது வியாதி உன் வீட்டை அணுகாது. சங்கீதம் 91:11-12 சொல்கிறது உன் வழிகள் எல்லாம் ஆண்டவர் உன்னை காப்பார். சங்கீதம் 91:13 சொல்கிறது சத்ருவாகிய பிசாசின் மீது அதிகாரத்தை ஆண்டவர் கொடுப்பார். ஆமென், அல்லேலூயா. இதெல்லாம் எப்பொழுது நடக்கும் பிரியமானவர்களே? ஆண்டவரின் செட்டைக்குள் வரும்போது ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் உங்களுக்கு சுதந்திரமாகும். ஆமென், அல்லேலூயா. சங்கீதம் 63 7 வாசித்து பாருங்கள். கர்த்தரின் செட்டைக்குள் வரும்பொழுது கர்த்தருக்குள் நாம் களி கூறுதலை நாம் பெற்றுக்கொள்கிறோம். பிரியமானவர்களே, ஒரு மகிழ்ச்சியை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். தாவீது சொல்கின்றான், I sing in the shadow of your wings என்று சொல்லி ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய கிருபைக்குள் செட்டைக்குள் வந்ததால ஆண்டவரை துதித்து பாடும்படியான ஒரு களி கூறுதலை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார் என்று சொல்லி தாவீது சாட்சி கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலே அருமையான தேவச்சனமே, கர்த்தரின் செட்டைக்குள் வரும்போது துக்கத்தை குறித்து நாம் கவலைப்பட தேவையில்லை, வியாதியை குறித்து நாம் கவலைப்பட தேவையில்லை, எப்படிப்பட்ட போராட்டத்தை குறித்தும் நாம் கவலைப்பட தேவையில்லை. காரணம் என்னவென்றால் ஆண்டவருடைய செட்டைக்குள் நாம் இருக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 16 நீங்கள் வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும் தொழுமரத்தில் தொங்கி கொண்டிருக்கும் போது அவர்கள் அழுது கொண்டிருக்கவில்லை. பிரியமானவர்களே, ஆண்டவரை துதித்து பாடினார்கள். ஆமென், அல்லேலூயா. எப்படி இவர்களால் முடிந்தது? பிரியமானவர்களே, கர்த்தரின் செட்டைக்குள் இருந்ததால பவுலும் சீலாவும் ஆண்டவரை துன்பத்தின் நேரத்தில், வியாகுலத்தின் நேரத்தில் ஆண்டவரை துதித்து பாடினார்கள். 1 சாமுவேல் 2 அன்னாள் சொல்கின்றால், என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. ஆமென். லூக்கா 1:47 வாசித்து பாருங்கள். இங்கு மரியாள் சொல்கிறார், என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. என் அருமையான தேவச்சனமே, ஆண்டவரின் செட்டைக்குள் வரும்போது நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு களி கூறுதலை நமக்கு ஆண்டவர் உண்டு பண்ணுகிறார். மல்கியாவின் புஸ்தகம் 4 வாசித்து பாருங்கள். கர்த்தரின் செட்டைக்குள் வரும்போது ஆரோக்கியம் கிடைக்கும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். The Bible indicate the son of righteousness will rise with healing in its wings என்று சொல்லி ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தரின் செட்டைக்குள் வரும்போது நமக்கு தெய்வீக சுகத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, தேவ சமூகத்தில் நாம் வரும்போது, ஆலயத்துக்குள் வரும்போது, கர்த்தரின் செட்டைக்குள் வரும்போது ஆண்டவர் நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கின்ற தேவனாக இருக்கிறார். 12 ஆண்டுகளாக பெரும்பாலுள்ள ஸ்திரீ அநேக வைத்தியர்களிடத்திலே பணத்தை எல்லாம் செலவழித்து அவள் வியாதி சுகமாகவில்லை. பிரியமானவர்களே, ஆனால் ஒரு நாள் இயேசுவின் வஸ்திரத்தை நான் தொட்டால் சுகமாவேன் சொல்லி இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டபோது அவளுடைய வியாதி சுகமானது. இயேசுவின் செட்டிக்குள் அந்த 12 ஆண்டுகள் பெரும்பாலுள்ள ஸ்திரீ வந்ததாலே அவருடைய நீண்ட நாள் வியாதி சுகமானதை நாம் பார்க்கிறோம். அதே விதமாக லூக்கா 13 வாசித்து பாருங்கள். 18 ஆண்டுகளாக கூனியா இருந்த ஸ்திரீ, அவளுக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். எப்படி இவளுக்கு இந்த சுகம் கிடைத்தது? 18 ஆண்டுகள் ஆலயத்தை நோக்கி வந்தால் கர்த்தரின் செட்டைக்குள் எப்பொழுதுமே அவள் இருக்க விரும்பியதை நாம் பார்க்கிறோம். தேவ சமூகத்தை அவள் இழக்கவில்லை. பிரியமானவர்களே, நிச்சயம் எனக்கு ஆண்டவருடைய வசனத்தின்படி கர்த்தரின் செட்டைக்குள் இருக்கிறவர்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் என்று சொல்லி அவருடைய வேதம் சொல்கிறது. ஆதலால் அவருடைய ஆலயத்தில் அவருடைய செட்டைக்குள் நான் வந்திருக்கிறேன், இயேசு எனக்கு சுகம் கொடுப்பார்னு சொல்லி விசுவாசத்தோடு கூட அவள் வந்தபோது இயேசு அந்த 18 ஆண்டுகள் கூனியா இருந்த ஸ்திரியை ஆண்டவர் சுகமாக்கினார். ஆமென், அல்லேலூயா. இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். சுகமளிக்கும் வாக்கு தத்தங்களை, அநேக வாக்கு தத்தங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். யாத்திராகம் 15:26 சொல்கிறது, நான் உன் பரிகாரிய கர்த்தர், உன்னிலிருந்து வியாதியை நான் நீக்கி போடுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். உபாகம் 7:15 ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார். எரேமியா 30:17 ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார். 3 யோவான் 1:2 ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படியாக நான் விரும்புகிறேன் சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அருமையான தேவச்சனமே,
நீங்கள் வியாதியால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? இந்த வியாதி என்னை விட்டு எப்பொழுது நீங்கும், என் வியாதியிலிருந்து நான் எப்பொழுது வெளியே வருவேன்னு சொல்லி கவலையோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ ஜனமே, இந்த நேரத்தில் ஆண்டவருடைய செட்டை உன்னை நோக்கி வருகிறது. அவருடைய செட்டைக்குள்ளே வருவாயானால் ஆண்டவர் நிச்சயம் உனக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பார். எல்லாவற்றுக்கும் மேலாக ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் செட்டைக்குள் நீ அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் கிடைப்பதாக என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். இந்த வார்த்தையை யார் சொல்வது பிரியமானவர்களே? ரூத்தை பார்த்து போவாஸ் சொல்கிற வார்த்தை தான். நீ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் செட்டைக்குள் வந்து விட்டாய், ஆதலால் நிச்சயம் அவரால் உனக்கு நிறைவான பலன் கிடைக்கும் என்று சொன்ன அந்த வார்த்தை ரூத்துடைய வாழ்க்கையில் நிறைவேறியதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இந்த நாளில் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். ரூத்தினுடைய பழைய வாழ்க்கை என்ன பிரியமானவர்களே? கணவனை இழந்த ஒரு பெண், கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருந்த பெண். அவள் ஒரு வயல்வெளியில போய் ஒரு கூலி வேலையை செய்கிற பெண்ணாகத்தான் இருந்தாள். ஆனால் என்ன நடந்தது பிரியமானவர்களே? அந்த வயலின் சொந்தக்காரன், பணக்காரன், ஐஸ்வர்யம் படைத்தவன் போவாஸ் ரூத்தை திருமணம் செய்வதை நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் சாதாரணமாக நடக்கவில்லை. போவாசுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையை கவனிங்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் செட்டைக்குள் நீ வந்திருக்கின்றாய், அடைக்கலமாக வந்திருக்கிறாய். நிச்சயமாகவே ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையை நிறைவான வாழ்க்கையாக மாற்றுவான்னு சொன்ன அந்த வார்த்தை நிறைவேறியது பிரியமானவர்களே. ரூத்தினுடைய தரித்திர வாழ்க்கை மாறியது, கண்ணீரின் வாழ்க்கை மாறியது. எல்லாவற்றுக்கும் மேலாக ஐஸ்வர்யம் படைத்த மனிதன் அவளுக்கு கணவனாக அமைந்தாள். கடைசியாக நாம் சொல்லும்போது நிறைவான பலன் எதை குறிக்கிறது? அவள் அந்த போவாசின் மனைவியாக மாறினாள். வேலைக்காரியாக சென்றவள் இப்பொழுது மணவாட்டியாக மாறினாள். ஆமீன், அல்லேலூயா. என் அருமையான தேவச்சனமே, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். நீங்கள் கர்த்தரின் செட்டைக்குள் இருக்கிறீர்களா, இல்லை வெளியே இருக்கிறீர்களா? கர்த்தருக்குள் செட்டைக்குள் வாருங்கள் சொல்லி ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். சங்கீதம் 61ஆம் சங்கீதம் 4:5 கூட வாசித்து பாருங்கள். கர்த்தரின் செட்டைக்குள் வரும்பொழுது நமக்கு ஆண்டவர் ஒரு சுதந்திரத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் பிரியமானவர்களே. கர்த்தரின் செட்டைக்குள் சுதந்திரம் இருக்கிறது. 2 விதமான சுதந்திரம் பிரியமானவர்களே. பூமிக்குரிய சுதந்திரத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார், ஆவிக்குரிய சுதந்திரத்தையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். பூமிக்குரிய சுதந்திரம் இந்த உலகத்திலே சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை, வீடு வாசலோடு கூட இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். வேதம் சொல்கிறது, தனிமையானவர்களுக்கு ஆண்டவர் வீடு வாசலை ஏற்படுத்துகிற தேவன் சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். அருமையான தேவச்சனமே, இந்த நாளிலே ஆண்டவர்களோடு பேசுகிறார். பேசுகிற என்னுடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு காலத்தில் ஆண்டவருக்கு தூரமாக இருந்த நான் ஆண்டவரின் செட்டைக்குள் வரும்பொழுது ஒரு குடிசை வீட்டில் இருந்தோம் பிரியமானவர்களே. ஆண்டவரின் செட்டைக்குள் வரும்பொழுது ஆண்டவர் எங்களை படிப்படியாக உயர்த்தி எங்களை ஆசீர்வதித்து வருகிறார். என் பிள்ளைகளை ஆசீர்வதித்து வருகிறார். என்னுடைய பேரப்பிள்ளைகளை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த நாளிலே ஆண்டவர்களோடு பேசுகிறார். பூமிக்குரிய சுதந்திரம் மட்டுமல்ல, ஆவிக்குரிய சுதந்திரத்தையும் ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். ஆண்டவருக்கு வெகு தூரமாக இருந்த என்னை அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாத தேவன் கிருபை செய்தார். என்னுடைய 2 பிள்ளைகள் போதகர்களாக இருக்க ஆண்டவர் கிருபை செய்தார். ஆமென், அல்லேலூயா.
27 வயதிலிருந்து இதுவரையில் ஆண்டுடைய சுவிசேஷத்தை நாடு நகரமெல்லாம் பட்டி தொட்டியெல்லாம் அறிவிக்கும்படியாக தேவன் கிருபை செய்தார். இந்தியாவில் மட்டுமல்ல, மலேசியாவிலும், சிங்கப்பூரிலும், இலங்கையிலும் ஆண்டுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக தேவன் கிருபை செய்தார். அருமையான தேவச்சனமே, ஆண்டுடைய செட்டைக்குள் வரும்பொழுதுதான் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். பிரியமானங்களே, கொலைசியர் 1:12 பார்க்கிறோம், ஒளியில் உள்ள பரிசுத்தமானவருடைய சுதந்திரம் என்று சொல்லி எழுதப்பட்டுகிறது. சபை நமக்கு ஒரு சுதந்திரமாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். சபைக்கு வந்து ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்கும் போது இருளில் இருக்கிற வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை வெளிச்சமாக மாறும். பிரியமானங்களே, இந்த நாளில் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். ஏசாயா 64:4 வாசித்து பாருங்கள். தேவன் அநேக ஆசீர்வாதங்களை மறைத்து வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தரின் செட்டைக்குள் வரும்பொழுது ஆண்டவர் உங்களுக்கென்று மறைத்து வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். மத்திய 25:34 சொல்கிறது, கர்த்தரின் செட்டைக்குள் வரும்பொழுது பரலோக ராஜ்யம் என்ற சுதந்திரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். யோவான் 14:2-3 சொல்கிறார், இதோ உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ணி இருக்கிறேன். நான் போய் உங்களை அந்த ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி விட்டு நான் மீண்டுமாக வந்து உங்களை அழைத்து செல்வேன் சொல்லி ஆண்டவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவஜனமே, இந்த நாளிலே ஆண்டவரின் செட்டைக்குள் நீங்கள் வரும்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு அநேக ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தரின் செட்டைக்குள் வந்தால் நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீர்கள். கர்த்தரின் செட்டைக்குள் வரும்போது ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக் கொள்வீர்கள். கர்த்தரின் செட்டைக்குள் வரும்போது ஆண்டவர் உங்களுக்கு களி கூறுதலை தருவார். கர்த்தரின் செட்டைக்குள் வரும்போது ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு உரிமையாகும். கர்த்தரின் செட்டைக்குள் வரும்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பார். கர்த்தரின் செட்டைக்குள் வரும்போது ஆண்டவர் உங்களுக்கு சுதந்திரத்தை ஆண்டவர் கொடுப்பார். எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தரின் செட்டைக்குள் வந்த ரூத்தை போல நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என் ராஜா முன்னி செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னி செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து குருத்தோலை கையில் எடுத்து நான் ஓசான பாடிடுவேன். நான் ஓசான பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. மேகங்கள் நடுவினிலே
நேசர் வரப்போகிறார். மேகங்கள் நடுவினிலே என் நேசர் வரப்போகிறார். கரம் பிடித்து அழைத்து செல்வார், கரம் பிடித்து அழைத்து செல்வார். இயேசு கண்ணீரெல்லாம் துடைப்பார், இயேசு கண்ணீரெல்லாம் துடைப்பார். கிறிஸ்துவுக்குள் வாடும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாடும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஹல்லேலூயா. மகா இரக்கமுள்ள எங்கள் தேவனே, உங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலே ஆண்டவரே, உம்முடைய சட்டைக்குள் வரும்பொழுது எங்களுக்கு அப்பா அநேக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறப்பா. நாங்கள் இதுவரையில் நிர்மூலம் ஆகாதிருப்பது சுத்த கிருபை என்று சொல்ல நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் இதுவரையில் நடக்க முடியாத பாதையிலே நடந்து செல்ல எங்களுக்கு நீர் கிருபை அளித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். வேதனையின் மத்தியிலே எங்களை நடித்து சென்றீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த 8வது மாதத்துக்குள் எங்களை கொண்டு வந்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வழுவாதபடி எங்களை பாதுகாத்து எங்களை வழிநடத்துகிற தேவனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலே உடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் அப்பா, ஆண்டவரே உம்முடைய செட்டைக்குள் வர நீர் அவர்களுக்கு அப்பா நீர் பரிசுத்த ஆவியானவர் தாமே கிரியை செய்ய முடியாது நான் ஜெபிக்கிறேன். உடைய செட்டைக்குள் வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்த தேவன் இப்பொழுது உங்களுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உடைய செட்டைக்குள் வரத்தக்கதாக ஆவியானவரே நீர் கிரியை செய்ய முடியாது நான் ஜெபிக்கிறேன். இந்த நாளிலே ஆண்டவரே, வேலையில்லாத பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறேன், நல்ல ஒரு வேலையை தாரும் அப்பா. திருமணமாகாத பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறேன், அவருடைய வாழ்க்கையில் திருமண தடைகளை எடுத்து போட்டு ஏற்ற துணையை கட்டிடும் அப்பா. வியாதி உள்ள மக்களுக்காக ஜெபிக்கிறேன், வியாதியை சில சுகமாக்கும் அப்பா. நீ சொன்னீரே அப்பா, நான் உன் பரிகார கர்த்தர், உள்ளிலிருந்து வியாதி நீக்கப்படும் சொல்கிறப்பா. இப்பொழுதே நீர் அப்பா வியாதி உள்ள மக்களை தொடும் அப்பா. நீர் மனதுருக்கத்தின் தெய்வம் அப்பா. ஆண்டவர் இப்பொழுதே உம்முடைய தெய்வீக கரத்தினால், வல்லமுள்ள கரத்தினால் ஒவ்வொரு வியாதிசிலும் தொடும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுது நம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவர், யாராவது என் வியாதி சுகமாகவில்லையே, என் வியாதி எப்பொழுது சுகமாகும் என்று சொல்லி கண்ணீரோடு உடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற வாழ்க்கை இப்பொழுதே உங்களுடைய தெய்வீக கரம் அவர்களை தொடும்படியாக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஒரு நல்ல சுகத்தை தாருமப்பா. உடைய வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிமப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: பாஸ்டர் விங்ஸ்டன் ஜேம்ஸ் எம் டிவினிட்டி, ஜீசஸ் காஸ்பல் மிஷன், இடம் 1/20, நியூ பெத்தானியா நகர், 3rd ஸ்ட்ரீட், ராமாபுரம், சென்னை 600089. செல் நம்பர் 9962966097. இயேசுவை போல் யாரும் இல்லை, மாசில்ல